ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான டீ கடை வெங்காய போண்டா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வெங்காய போண்டா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா, காரத்திற்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இதோட சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனை விடவும் குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான மாவாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் போண்டாக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி அதிகமாகிடக்கூடாது. நீங்கள் இப்படி கடலை மாவோட அரிசி மாவு, சோள மாவு எல்லாம் கொஞ்சமாக சேர்க்கறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கடையில் கிடைக்கும், அது வாங்கியும் ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதோட தண்ணி மட்டும் சேர்த்து இந்த அளவுக்கு திக்காக மாவு பிசைஞ்சிக்கணும். போண்டா போடுறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் போண்டா நல்லா வரும். இதோட நீளமாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா உதிர்த்து விட்டு இந்த மாவோட நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை பெரிய போண்டா சைஸ்க்கு உருட்டினாலும் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமானாலும் போட்டு எடுக்கலாம். கொஞ்சமாக போட்டு எடுத்தோன்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் போட்டு எடுக்க போகிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக எடுத்து அந்த மாவை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிடுங்க. இல்லைன்னா வெளியில் உள்ள அந்த வெங்காயம், வெளியில் உள்ள ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் கரிஞ்சிடுற மாதிரி ஆகிடும். உள்ளே அந்தளவுக்கு வேகாது. நம்ம சின்ன உருண்டையாக தான் போடுறோம், அதனால் சீக்கிரமே வெந்துடும். 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு அடங்குனதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம பெரிய சைஸ் போண்டாவாக எண்ணெயில் போடும்போது இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கிறதுனால வெளிப்பக்கம்லாம் நல்லா டார்க் கலரில் ஆயிருக்கும். வெங்காயமும் ஒரு சிலது கரிஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு பொரித்து எடுக்கிறப்போ பாருங்கள், ரொம்ப கலர் சேஞ்சும் ஆகலை, வெங்காயமும் கரிஞ்சிடாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான மொறுமொறுப்பான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெளிப்பக்கம் மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஈவினிங் டைமில் டீயோட வச்சு இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் இந்த வெங்காய போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.